கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். திருமுலிசை, திருவள்ளூர், நம்ம சென்னை வெஸ்ட் இந்த காரிடாரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இல்லை வீடு கட்டுற மாதிரி ஒரு லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லே அவுட்டை கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டி சைட் விசிட் போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன வசந்த் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே எப்படி சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே புரியும். அந்த ரேட்டு விஷயத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் நேரில் அந்த வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே எப்படி இருக்குன்னு தெரியலையே, ரேட்டு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல் பண்ணணுன்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்டில் இந்தளவுக்கு நல்லா ஒரு டெவலப் பண்ண சைட் இவ்வளோ ரேட்டு தானா அப்படின்னு எனக்கே ஃபீல் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது என்னென்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இருக்காது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருமுலிசை பக்கத்துல ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டை ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறது டைரக்டா அவங்க கான்டாக்ட் நம்பர் தான், அதாவது சேல்ஸ் கான்டாக்ட் நம்பர் தான், சேல்ஸ் மேனேஜர் கான்டாக்ட் நம்பர் தான். நீங்க எந்த டவுட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, நீங்க வீடியோலயே பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வண்டி போக்குவரத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் நிறைய போயிட்டு வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ள உங்களுக்கு எல்லாமே டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க உங்களுக்கு பிள்ளையா உங்க குடும்பத்துல நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது என்னன்னா கனெக்டிவிட்டி வைஸ்ல ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்லயே இருக்கு. உள்ள லேஅவுட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. இயற்கையோட கொஞ்சம் இணைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவி கூடலாம் நான் ரொம்ப பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டெவலப் பண்ணதுலயே வந்து பாத்தீங்கன்னா பார்க்லயே ஓப்பன் ஜிம் இருக்குங்க, கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு, சின்னதா வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால் கோர்ட்டும் இருக்கு, பேட்மிண்டன் கோர்ட்டும் இருந்தது. உங்களுக்கு வாக்கிங் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வாக்கிங் ட்ராக்கும் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியர் வசந்தோட யூடியூப் சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிறந்த ப்ராஜெக்ட்ஸை தொடர்ந்து மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்ப நம்ம விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நிக்கிறோம். விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. இது வரைக்கும் 365 ப்ராஜெக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாங்க பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் அது ரெரா அப்ரூவ்டா இருக்கணும், ரெண்டாவது டிடிசிபி அண்ட் சிஎம்டி அப்ரூவ்ட் லேஅவுட்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா 8 டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இதான் நம்ம கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷன். அது இல்லாம இன்னைக்கு நாங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் செலக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ரொம்ப ரொம்ப வேகமா வளர்ந்த ஒரு லொகேஷன் தான் ஹைலைட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லொகேஷன் தான் திருமுலிசை டு திருவள்ளூர் ரோட்ல ஆன் ஸ்டேட் ஹைவே மேல இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. ஏன் இந்த நேரத்துல சென்னை வெஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதுல முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், இன்னைக்கு பூந்தமல்லி ஜங்ஷன் அப்படின்ற இடம் வந்து இன்னைக்கு பூந்தமல்லி மெட்ரோ ஜங்ஷனா மாற போகுது. இன்னொரு 1 இயர்ல மெட்ரோ ஸ்டேஷன் இஸ் கோயிங் டு பி தேர் இன் பூந்தமல்லி ஜங்ஷன்ல இருந்து. அப்ப என்ன ஆகும்னா சென்னை சிட்டி உள்ள நீங்க எங்க போனாலுமே ஒரு 20 minutes to 45 minutes குள்ள சிட்டியோட எந்த பிளேஸ் வேணா நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். சோ பூந்தமல்லி ஜங்ஷன் இப்ப இந்த இடத்துல நமக்கு வரப்போகுது. சோ ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருமுலிசை சேட்டலைட் சிட்டி. திருமுலிசை சேட்டலைட் சிட்டி முதல்ல வந்து ஒரு வெறும் ஹவுசிங் போர்டு ரெசிடென்ஷியல் லொகேஷனா டெவலப் ஆன ஒரு லொகேஷன். இன்னைக்கு என்னவா மாறிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் ஈகோ ஃப்ரெண்ட்லி லொகேஷனா சேட்டலைட் சிட்டியா மாறிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ரெசிடென்ஷியல் இருக்கும், பிளஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்க போகுது, காரிடார் என்டர்டைன்மெண்ட் காரிடார் இருக்க போகுது. அது இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடி, மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு திருமுலிசையில கொண்டு வரதுனால இன்னைக்கு திருமுலிசை சேட்டலைட் சிட்டியே வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப்பாவும் பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இந்த சென்னை வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு ஓவரால் சென்னையில இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சென்னை வெஸ்ட் ஒரு அஃபோர்டபிள் லொகேஷனாவும் பிளஸ் பையிங்கான ஒரு நல்ல பிரைசிங்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா லொகேஷனா மாறிட்டு இருக்கு. இது ரெண்டாவது முக்கியமான ஒரு காரணம் ஏன் நான் இந்த பகுதியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர்ல வரக்கூடிய புதிய ஏர்போர்ட், இந்த இரண்டாவது கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் சென்னைக்கு வரணுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே 5 மெட்ரோ சிட்டில கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் மெட்ரோ சிட்டி இல்லாத ஒரே மெட்ரோ எதுன்னு பாத்தீங்கன்னா அது சென்னை மெட்ரோ தான். அதனால பை டிஃபால்ட் இட் இஸ் டியூ ஃபார் லாஸ்ட் 10 years. இப்ப பரந்தூர் ஏர்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் சென்னை வெஸ்ட் ரொம்ப வேகமா வளர்ந்து வரப்போகுது. அதை தாண்டி இன்னைக்கு பெங்களூரையும் சென்னையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோசூர்ல ஆரம்பிச்சு இங்க சென்னையில வந்து இறங்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் வே வரப்போகுது. அப்ப அந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ் வே எங்க வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா திருமுலிசையில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு மத்தியில் அந்த இடம் வந்து முடியுறதுனால சோ இந்த பகுதி ஓவரால் ரெசிடென்ஷியலுக்கு வேகமா வளர்றதுக்கான
வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சென்னை வெஸ்ட் ரொம்ப வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா, கோயம்பேடு மட்டும் இருந்து எல்லா சைடும் பஸ் வசதியா இருந்த கோயம்பேடு இப்ப டீசென்ட்ரலைஸ் பண்ணி சென்னைக்கு அந்த பக்கம் வந்து சவுதர்ன் சைட்ல இன்னைக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. சென்னை நார்த் வரைக்கும் மாதவரத்துல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னை வெஸ்ட பொறுத்த வரைக்கும் என்டையர் தமிழ்நாடோட வெஸ்ட கனெக்ட் பண்ணக்கூடிய குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இன்னும் கூடிய விரைவில் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஆபரேட் பண்ண போறாங்க. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அமைய இருக்கிறதும் இந்த காரிடர்ல அமைய இருக்கிறதால ஓவரால் திருமிசை அந்த திருமிசை சுற்றி இருக்க எல்லா இடங்களும் மிக வேகமான வளர்ச்சியை கேரண்டியா அடைய போகுது. விஐபி சிட்டி விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைட்டோட டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன் கிளாஸ் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம். டெவலப்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சைட்டை பத்தி சில டீடைல்ஸ் சொல்றேன். இந்த சைட் வந்து ஒரு 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இது வந்து டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவ்ட் பேங்க் லோன் வசதியோட அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டில மொத்தம் 201 வீட்டு மனைகள் இருக்கு. இதுல உள்ள போட்டிருக்க எல்லா சாலைகளுமே வந்து 33 அடி சாலைகள், 30 அடி சாலைகளை நம்ம ப்ரமோட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த சைட் உள்ள மொத்தம் கிட்டத்தட்ட 13 அம்யூனிட்டிஸ் நம்ம சேஃப்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். அம்யூனிட்டிஸ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் அதாவது செக்யூரிட்டிக்காக வரக்கூடிய காம்பவுண்டோட இருக்கட்டும், இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ட் ஆர்ச்சா இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டி கேட்டா இருக்கட்டும், இல்ல உள்ள இருக்கக்கூடிய சோலார் லைட்ஸ், அது மட்டும் இல்லாம அவென்யூ ட்ரீஸ் ஃபுல்லாவே நம்ம பிளான்டேஷன் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு யூசுவலா சொல்லுவாங்க. ஆனா இங்க வெல் டெவலப்டு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சீனியர் சிட்டிசன் லாஞ்ச், அது மட்டும் இல்லாம பாஸ்கெட் பால் கோர்ட், கிட்டத்தட்ட ஒரு 13 அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுத்திருக்கோம். ஏன் இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம இங்க வரவங்க ரெசிடென்ஷியலா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வீடு கட்டி வந்தாங்கன்னா அந்த குடும்பங்கள் வசிக்கிறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளுமே நம்ம இந்த சைட் உள்ள ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறோம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 16,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள். ரோட் சைஸ் எல்லாமே 33 ஃபீட் 30 ஃபீட் ரோட் நம்ம அமைச்சிருக்கோம். பிளாட்ஸ் ஃபேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட், சவுத், நார்த்னு சொல்லி நமக்கு எல்லா ஃபேசிங்குமே பிளாட் இப்ப கரண்டா அவைலபிளா இருக்கு. சோ டோட்டல் 201 பிளாட்ஸ் டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராஜெக்ட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. 5 பேங்க் இதுக்கு வேல்யூவேஷன் போட்டு கொடுத்திருக்காங்க அண்ட் தே ஆர் ஃபண்டிங். அவங்களோட பிரைஸ் 3,000 rupees per ஸ்கொயர் ஃபுட் இங்க அவங்களுக்கு அப்ரூவல் இருக்கு. ஆனா எங்களோட பிரைஸ் வெறும் 2,650 ரூபா தான். அது கூட வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ப்ரீ லான்ச்லயே புக் பண்றவங்களுக்கு we are giving it வெறும் 2,450 பிரைஸ்ல நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி இது வந்து ஒரு மெகா கிராண்ட் லான்ச் இருக்கு. அந்த ஈவென்ட்க்கு வந்து கலந்துங்க and you will get a discount of almost 200 rupees per square foot. நம்மளோட விலை வெறும் 2,450 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு. ஓகே கைஸ், இந்த லேஅவுட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேஅவுட்ல யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்க ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்க. டைரக்டா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தாங்க கொடுத்துருக்கேன். நீங்க எந்த டவுட்ஸா இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. டெவலப் பண்ணதும் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நானே வந்த உடனே இன்ஸ்பயர் ஆன ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வரும்போது ஃபீல் பண்ணுவீங்க. வந்து பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கும் நான் அப்கிரேட் ஆகிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து சைட் லான்ச்சிங் 19ஆம் தேதி வச்சிருக்காங்க. 19ஆம் தேதி நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க செலிபிரிட்டிஸும் வராங்க, அவங்களையும் நீங்க பார்க்க முடியும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராணியில நடிச்ச ஸ்ரேயாஸும் சித்தும் இங்க ஈவெண்ட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆலியா மான்சாவும் லான்ச்சுக்கு வராங்க. வந்தீங்க அப்படின்னா அவங்களையும் பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிருங்க.